என்ற அடிப்படையில் தான் இப்போ வந்து நாங்கள் CIT சார்பாக ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கோம். இப்போ பேச்சுவார்த்தையே என்னன்னா பெரிய போராட்டங்களை நடத்தி தான் இந்த தேதியை பெற்றிருக்கிறோம். ஏற்கனவே 27ஆம் தேதி CIT மாநிலம் தழுவிய உண்ணாவிரதத்துக்கு திட்டமிட்டிருந்தோம். கடந்த 27 2 நாளைக்கு முன்னாடி. இப்போ அதன் பிறகு 29 அப்படின்னு பேச்சுவார்த்தை தேதி கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் வந்துட்டோம். இன்னைக்கு இப்போ நடந்த பேச்சுவார்த்தையில் எங்களுடைய கோரிக்கைகள் என்பது முற்றாக புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அநேகமாக நாங்கள் வைத்த முன்னுரிமை கோரிக்கைகள், நாங்கள் மட்டுமல்ல முக்கியமான தொழிற்சங்கங்கள் LPF உள்பட ATP உள்பட அங்கே உள்ள இருக்கக்கூடிய முக்கிய தொழிற்சங்கங்கள் வைக்கப்பட்ட அந்த கோரிக்கைகள் புறந்தள்ளப்பட்டது அப்படின்றது தான் இதுவரைக்கும் வந்த தகவல். பேச்சுவார்த்தை இன்னும் வந்து முடிவடைகளை மீண்டும் தொடர்ந்துன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா அப்படின்னா எங்களுடைய முக்கியமான கோரிக்கை அப்படின்றது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை என்பது கடந்த 1/9/2023 துவக்கப்பட வேண்டும். அன்னைக்கு அந்த பேச்சுவார்த்தை புதிய ஒப்பந்தம் அமலுக்கு வருது. அந்த காலம் என்பது நீண்ட காலமாக தள்ளப்பட்டு இன்னைக்கு 21 மாதம் கழித்து இன்னைக்கு அந்த பேச்சுவார்த்தை நடக்குது. அப்படின்னா 3% மட்டுமே ஊதிய ஒரு உயர்வு அப்படின்னு நாங்கள் அறிவிச்சிருக்காங்க. நாங்கள் என்ன கோரிக்கை முன் வச்சோம் அப்படின்னா பர்சன்டேஜ் எல்லாம் நாங்கள் வந்து ஏற்கனவே முன்வைக்கல. எங்களுடைய ஊதியத்தில் பேனாமலி எனக்கூடிய முரண்பாடு இருக்குது. அந்த முரண்பாடுகளை கலைந்துவிட்டு மற்ற இதர பொதுத்துறைகளில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் வாங்கக்கூடிய ஊதியத்திற்கு சற்றே குறையாமல் எங்களுக்கு வழங்க வேண்டும் என நாங்கள் சொல்லியிருக்கோம். அதாவது EB, அரசு துறை, மற்ற துறைகள், பொதுத்துறைகளில் அங்கே வேலை செய்யக்கூடிய டிரைவர், டெக்னீஷியனுக்கான ஊதியம் என்ன வழங்கப்படுகிறதோ அதை நீங்கள் எங்களுக்கு வழங்கணும் அப்படின்றதான் எங்களுடைய கோரிக்கை. ஆனால் இங்கே இன்னைக்கு என்ன அப்படின்னா அதை எதையுமே அவங்க வந்து செவி மடுக்கவில்லை என்பதுதான் அமைச்சருடைய அறிவிப்பிலிருந்து வந்திருக்கு. 3% அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அது ஒரு பக்கம். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இந்த துறையில ஒரு 20,000 காலி பணியிடங்கள் இருக்குது. அது ஓட்டுநராக, நடத்துனராக, தொழில்நுட்ப ஊழியராக, அலுவலக பணியாளராக, இதர வகையில். ஆனா இவங்க அந்த காலி பணியிடத்தை நிரப்புவதற்கான எந்த ஏற்பாடையும் அவங்க இதுல வந்து பேசல. அமைச்சர் வெளியில வந்து பொது இடத்துல பேசும்போது என்னன்னா ஒரு 3,500 காலி பணியிடத்தை நிரப்புவதற்கு அரசாணை போட்டு வச்சுக்கிறேன். இன்னைய வரைக்கும் எடுக்கல ஆள். தேவை என்பது 20,000. ஆனால் ஒரு 3,500 தான் தமிழகம் முழுக்க அந்த காலி பணியிடத்தை நிரப்புவதற்கான அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ அதையும் வந்து தெளிவாக எதுவும் பேசவில்லை இதுவரைக்கும். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா அவுட் சோர்சிங்கு, வெளியே பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து ஓட்டுவது, மினி பேருந்துக்கு அனுமதி கொடுப்பது தனியாருக்கு, மின்சார பேருந்தை தனியாரிடம் ஒப்படைப்பது, இதெல்லாம் என்னன்னா இந்த கழகத்தை கிட்டத்தட்ட வந்து இந்த நாட்டு மக்களினுடைய பொருளாதார வளர்ச்சியில் ஒரு முக்கிய பங்காற்றக்கூடிய இந்த போக்குவரத்து கழகத்தை சீரழிக்கக்கூடிய செயல். இதை கைவிட வேண்டும் என்பதும் அந்த கோரிக்கையில உண்டு. அதுக்கு அடுத்து என்னன்னா ஓய்வு பெற்ற தொழிலாளி கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 2016 அவருடைய DA என்பது மறுக்கப்பட்டிருக்கு. 5% தான் அவங்க DA என்பது வாங்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் 3% ஃபைன் பண்ணுவாங்க. இல்லை, நான் கரெக்டாக சொல்றேன். அது ஏற்க மாட்டோம்ன்றது தான் ஆர்ப்பாட்டம். அப்ப அந்த DA என்பது என்ன அப்படின்னா தொடர்ந்து அந்த ஓய்வு பெற்ற அமைப்பு, CIT உள்ளிட்ட இந்த அமைப்புகள் நடத்திய போராட்டம் என்பது என்னன்னா ஒரு பக்கம் சாலையிலும் ஒரு பக்கம் கோர்ட்டிலும் நடைபெற்றது. கோர்ட்டு தலையிட்டு அந்த DA என்பது இன்னைக்கு 30% வழங்க வேண்டும் என நீதிபதிகள் கடுமையான அந்த அரசின் தலையின் கொட்டியதன் விளைவாக 30% கிடைச்சிருக்கு. ஆனா இப்ப நாங்க வாங்கிட்டு இருக்கிற லைவ்ல இருக்க தொழிலாளி, வேலை செய்யக்கூடிய தொழிலாளி வாங்குறது 52%. இந்த 52% என்பது அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. 2010 16 அவங்களுக்கான அந்த DAவுக்கான அரியர்ஸ் கொடுக்கும். அது என்னன்றதை பேசிக்கலாம், எப்படி கொடுக்க போறீங்க. ஆனா அது சம்பந்தமான எந்த அறிவிப்பையுமே இந்த பேச்சுவார்த்தையில பேசல. அதுக்கு அடுத்து முக்கியமானது என்னன்னா 2023 ஜூனில் இருந்து ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு இன்னைய வரைக்கும் பணப்பலன் இல்லை. கிட்டத்தட்ட 21 மாசம். இந்த மாசத்தோட சேர்த்தீங்க அப்படின்னா 23 மாதம் ஓய்வு பெற்று வீட்டுக்கு போயிட்டான். 30 வருஷம் 35 ஆண்டுகள் ஓய்வு பெற்றவன் வீட்டுக்கு போயாச்சு. அவனுக்கு வந்து பலருக்கு பென்ஷனும் கிடையாது. அவனுடைய PF, கிராஜுவேட் உட்பட இன்னைய வரைக்கும் வழங்கல. இது அநேகமாக இந்தியா மட்டும் இல்ல, உலகத்திலேயே எங்கேயும் இல்லாத ஒரு நிலைமை. தமிழகத்தில் போக்குவரத்து துறையில இந்த அநீதி என்பது நீண்ட காலமாக இருக்குது. இது ஏதோ திமுக அரசு வந்ததிலிருந்து இல்ல, கடந்த கால ஆட்சியிலிருந்தே இது இருக்குது. இடையிடையில கொடுக்கறது 24 மாசத்தை நீங்க ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை ஏற்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடி ஒன் டைம் அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த மாசம் ஓய்வு பெறும்போது மாதம் கொடுத்தோம். இப்ப இந்த கோரிக்கையை வச்சிருக்கோம். இது சம்பந்தமாகவும் எந்த அறிவிப்புமே அமைச்சர் பேசல. அவர் பேசியது என்ன அப்படின்னா அநேகமா 1.5% ஆரம்பிச்சுதான் தகவல். 1.5% அப்படின்னா 10,000 ரூபா வாங்குறவனுக்கு 150 ரூபா. 10,000 இல்லை, இப்ப பேசிக்கு 18,000 ரூபா.
அப்போ 1.5% ஆரம்பிச்சு 3% சொல்லிட்டு இப்போ சாப்பிட போயிருக்காரு. 3% அப்படின்னா வருஷம் ஊழியர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு ஆண்டு ஊதிய உயர்வு. அது பேச்சுவார்த்தை தேவையில்லை. ஒரு இன்கிரிமெண்ட் கொடுக்குறாங்கன்னா 3%, அது எல்லா துறைக்கும் இப்போ இருக்குது. அதை மட்டும்தான் என்னால் வழங்க முடியும். நீங்க கேட்டிருக்கக்கூடிய 1/9/23 இருந்து இந்த 21 மாசத்துக்கான அரியர்ஸை வழங்க முடியாது. 2025 ஜனவரியிலிருந்து 4 மாசத்துக்கு மட்டுமே அரியர்ஸ் வழங்க முடியும். 50 ஆண்டு காலம் போக்குவரத்து உருவாக்கப்பட்டதனுடைய பொன்விழா ஆண்டாக ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன். இந்த கிஃப்ட் எல்லாம் எப்படி கொடுப்பாங்கன்னா, மின் வாரியத்தில் 50 ஆண்டு முடிந்த பிறகு ஒரு ஊதிய உயர்வு கொடுத்தாங்க, ஒரு இன்கிரிமெண்ட்டை கொடுத்தாங்க. ஆனா இங்க அதை கூட அறிவிக்கல. கடந்த காலங்களில் என்னன்னா, சர்வீஸ் வெயிட்டேஜ் நடைமுறையில் ஒப்பந்த காலத்தில் 10 வருஷம் ஆனவருக்கு ஒரு இன்கிரிமெண்ட், 20 வருஷம் ஆனவருக்கு இன்கிரிமெண்ட், அதாவது ஒப்பந்த காலம் இருக்கக்கூடிய காலத்தில் 20 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 2 இன்கிரிமெண்ட், 30 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தா 3 இன்கிரிமெண்ட், இப்படி எல்லாம் ஒரு முறை கொடுத்துருக்காங்க. இபியில் 2-3 முறை கொடுத்துருக்காங்க. இதை பற்றியெல்லாம் எதையுமே பேசாம 3% இன்கிரிமெண்ட், 4 மாசத்துக்கு அரியர்ஸ், இது 2 தான் சொல்லியிருக்கேன். ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அது என்ன கிஃப்ட்? சரவணா ஸ்டார்ல போய் 50 ரூபாய்க்கு டிஃபன் பாக்ஸ் வாங்கி கொடுப்பாரான்னு தெரியாது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல 21% கொடுக்கறதா சொன்னாங்க. அதையே இதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? அதாவது கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல வந்த பென்ஷன், அந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை என்பது மாநிலம் முழுக்க, இந்தியா முழுக்க ஊதிய குழு அமலான பிறகு வந்த பேச்சுவார்த்தை. அதை இதோட ஒப்பிட முடியாது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பொதுத்துறை அரசு ஊழியர்களுக்கு